இப்ப இங்க சாக்கடை தண்ணி குடி தண்ணீர்ல கலந்ததுனால இங்க பல்லாவரம் ஏரியால இருக்கின்ற நூற்றுக்கணக்கானவர்கள் இன்னைக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக அட்மிட் ஆயிருக்காங்கன்னு ஒரு 3-4 days ஆக நம்மளுக்கு சேனல்ல எல்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேன். நேரடியா போய் அனைத்து பேரையும் நேரடியா சந்திச்சுட்டு வரேன். அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, நேத்து தாமோதரன் தாமு அன்பரசு சொல்றாரு, மீன் சாப்பிட்டதுனாலதான் இப்படி வயிற்றுப்போக்கு வாந்தின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குதுன்னா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை தான் இது. இப்போ எல்லாம் ஒரு பேஷண்ட் விடாம ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் பேசிட்டு வரேன். அவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, யாருமே நாங்க மீன் சாப்பிடவே கிடையாது, தண்ணி குடிச்சதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றத ஒட்டுமொத்தமா எல்லாம் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் இறந்து போற பேரு மோகனரங்கம் சொல்லி இறந்து போயிட்டாரு. அவர் பியூர் வெஜிடேரியனா. அப்ப அவர் எப்படி இறக்குறாரு? அப்போ மீன் சாப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லி மக்கள் மேல திசை திருப்ப கூடாது ஒரு அமைச்சர். அதனால சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணி வர்றாருங்க, தாமு அன்பரசு வர்றாரு. இது முழுக்க முழுக்க இந்த அரசினுடைய கவனக்குறைவு தான் காரணம். இப்போ பெரிய மழை வருது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா குடி தண்ணீர் சாக்கடையில கலக்கின்றது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குன்றப்போ கவர்மெண்ட் சீக்கிரமா அது ஒரு ஸ்டெப் எடுத்து காப்பாத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அதை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மேல பழி போடுறது இந்த அரசினுடைய 100% தோல்வி அரசு என்பதை நிரூபிக்கிறது. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாம்பரம் ஏரியாலாம் நான் ரோடாவா இருந்துச்சு, ஏதோ மலைப்பாதையில போற மாதிரி அந்த அளவு ஒரு வஸ்ட் ரோடு. இன்னைக்கு சுத்தி பார்த்தா மைதா மாவை தெளிச்சுட்டு இது ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எதுக்காக இப்படி பண்றாங்கன்றது புரியல. இப்போ நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் தானே இது, ஏன் ஒரு நல்ல ஆர்ஓ சிஸ்டம் அங்கங்க அமைச்சு கொடுத்தா என்ன? எதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு தண்ணியை மக்கள் குடிக்கிற அளவு என்ன இங்க நிர்வாகம் இருக்குதுன்றத நான் கேள்வியா கேட்கிறேன். ஏன் இது கவர்மெண்ட் கிட்ட என்ன இல்லை? எவ்வளவு வரி மக்கள்கிட்ட வசூல் பண்றீங்க, எவ்வளவு மக்கள் கிட்ட இருந்து எத்தனையோ வரிகள் இந்த கார்பரேஷனுக்கு வருது, என்ன நீங்க பண்றீங்கன்றத நான் மக்கள் கேள்வியா கேட்கிறேன். இன்னைக்கு அத்தனை பேரும் வாந்தி லூஸ் மோஷன்ல 3-4 days ஆகியும் இன்னும் ஒண்ணுமே சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அதனால நடக்கிற தவறை உணர்ந்து இனி இது மாதிரி வராம இந்த கவர்மெண்ட் தடுக்கணுமே ஒழிய அந்த மாதிரி நடக்கவே இல்லை அப்படின்னு தாமு அன்பரசு சொன்னது உண்மையிலே மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால பொய் எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு அத்தனை மக்கள் பாதிச்சிருக்காங்க. இதுக்கு என்னன்றது பதில் சொல்லணும். உரிய நிவாரணம் அவங்களுக்கு கொடுக்கணுங்க. இப்ப வரைக்கும் இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணத்தையும் வழங்கல. உடனடியாக இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி அஃபெக்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட். அதேதான் இந்த கவர்மெண்டோடைய அவலம் தான் இது. குடி தண்ணீர்ல சாக்கடை கலந்துருக்கு. கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்குறப்போ சாக்கடை தண்ணி குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் என்ன, கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா? ஏன் இது வரைக்கும் நிவாரணம் அறிவிக்காம இருக்கீங்க? இது யாருடைய கவனக்குறைவு? 100% இது கவர்மெண்டோட கவனக்குறைவு. அது மட்டும் இல்ல, நேத்து நான் பாக்குறேன் பட்டினப்பாக்கத்துல இந்த குடிசை மாற்று வாரியம் எல்லாமே கூரை பிச்சுக்கிட்டு விழுந்து ஒரு இளைஞர் 25 வயசு தக்க ஒரு இளைஞர் நேத்து இறந்து போயிருக்காரு. அப்போ அந்த மக்கள் முழுக்க ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க. உடனே அவருக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க. அப்ப இது என்ன ஒரு கவர்மெண்டோட பாலிசின்றது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கவர்மெண்ட் எல்லாருக்கும் சமமாக பாதுகாப்பான ஒரு அரசாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி நேத்து பாக்குறோம், நான் விழுப்புரம், கடலூர் எல்லா ஊருக்கும் மழை வெள்ள பாதிப்பு நேரடியா போய் பார்த்தேன். திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு பாலத்தை அமைச்சு 3 மாசம் தான் ஆச்சுங்க. இன்னைக்கு போய் பாருங்க, பாலமே அங்க இல்ல. அப்ப எந்த அளவு இங்க லஞ்சம் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே உதாரணம் அந்த பாலம் தான். அவங்க சொல்றாங்க பெரிய மழை வந்துச்சு, பெரிய வெள்ளம் வந்ததுனால பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லவா? ரிஷிவந்தியம் தொகுதியில மணலூர்பேட்டையில ஒரு பிரிட்ஜ் கேப்டன் 2011 போட்டாருங்க. அங்கேயும் பிரிட்ஜ் அளவுக்கு இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. 100% பாதுகாப்பான ஒரு தரமான ஒரு பிரிட்ஜா அந்த மக்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு உதவக்கூடிய ஒரு பிரிட்ஜா இருக்கு. ஏன் அந்த மாதிரி லஞ்ச ஊழல் பண்றீங்க? மக்களுக்கு போடுற பாலம், மக்களுக்கு கொடுக்குற உணவு, மக்களுக்கு கொடுக்குற மருந்து, ப்ளீச்சிங் பவுடர்ல கூட ஊழல் நடக்கிற ஒரு ஆட்சியா இருந்தா இது என்ன? இது ஆட்சியா என்னது? இது
எதுக்கு அந்த மாதிரி தரம் இல்லாத அந்த பாலங்களை அமைக்கிறீங்க? அப்போ மழை வெள்ளத்துல அடிச்சுட்டு போனா எல்லா பிரிட்ஜும் தான் அடிச்சுட்டு போனோம். இன்னைக்கு மணலூர்பேட்டையில ரிஷிவந்தியம் தொகுதியிலயும் அதே வெள்ளம் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பிரிட்ஜ் மட்டும் எப்படி நிக்குது இன்னைக்கு? நீங்க போட்டு ஆல்மோஸ்ட் 2011 போட்டதுங்க. இப்ப 24 இருக்கும். அப்ப அந்த பிரிட்ஜ் எப்படிங்க இன்னைக்கு நிக்குது? அப்போ எந்த அளவு ஊழல் இங்க நடந்துகிட்டு இருக்குதுன்றதுக்கு ஒரே சாட்சி அந்த பிரிட்ஜ். அதனால இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா அவங்களுக்கு வேற வேலை இல்ல, அவங்களுக்கு நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அமைச்சர்களும் முதலமைச்சரும் யாரும் பேசாதீங்க. அந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம். எதிர்கட்சிகள் இருக்கிற உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். அதை செய்ய வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. அதுக்குதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு ஆட்சியில உங்களை உட்கார வச்சிருக்காங்க. முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பூமராங் மாதிரி ரிவர்ஸ்ல 2026 மக்கள் இந்த ஆட்சிக்கு நிச்சயம் பாடத்தை புகட்டுவாங்க என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியா சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.